இங்க ஹீரோ ட்ரக்க கொண்டு போய் ஹீரோயின் வீட்டுல விடுறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணோட அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு கல்யாணம்லாம் பண்ணி வைக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு பிசினஸ் பண்ற ஐடியாலாம் நிறைய இருக்கு. ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. முதல்ல நீங்க அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ஹீரோ வீட்டுல இருக்கும் போதே அவங்க கிட்ட வந்து ஹீரோ சமைச்ச சாப்பாடுலாம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. இதெல்லாம் உங்க பையன் தான் செஞ்சது. உங்க பையனுக்குள்ளேயே நிறைய டேலண்டா இருக்கு. அது உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்களா அதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நாளையில இருந்து நீ ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க. தென் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரக் பிசினஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ பார்த்தா பொண்ணோட அப்பா வந்து இந்த பிசினஸ் நானே இனிமேல் எடுத்துக்கிறேன். இந்த பொண்ணுக்கு ஆஸ்திரேலியா போனோம் தான் விருப்பம். அதையே நானே பண்ணி தரேன்னு சொல்றாரு. அண்ட் ஹீரோட என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருது. இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்குமே ஹீரோ மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ இவன் பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேரையும் ஒரு ரேடியோ சேனல் இன்டர்வியூக்காக கூப்பிடுறாங்க. அதே நாளதான் ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்பான்னு பார்த்து ஹீரோக்கு பார்த்த பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா அது எதையும் கேட்காம சமாளிக்கிறாரு. தென் இன்டர்வியூக்காக தனியா ஒரு ரூம்ல போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு தான் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றான். ஆனா இவன் ஆன்சர் பண்ணாத இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு இவன் இப்படிதான் எப்பவுமே எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருப்பான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதை கேட்ட ஹீரோ நீ சொல்றது உண்மைதான். நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் பயந்துட்டா இருந்தேன். ஆனா நீ வந்ததுல இருந்து நான் பயப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிடுறான். ஆக்சுவலா அவங்க 2 பேருமே மனசை விட்டு ஒரு நாள் கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 2 பேருக்குள்ளே இருக்க லவ் தெரிஞ்சு போகுது. அதனால இந்த பொண்ணு அந்த ட்ரக்கு கொண்டு வந்து என் கூட வந்து பேசுன்னு சொல்லிட்டு வச்சிடறா. அதை கேட்ட ஹீரோவும் உடனே அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்து ஹீரோயின் கூட ஒன்னாவே சேர்ந்துரா. தென் இந்த என்கேஜ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு பிடிக்காதனால நின்று போனதால ரொம்பவும் சந்தோஷப்படுறா.